தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மாராந்தை கிராமத்தில் கோழிக்கூடு வாழை மரத்தின் ஆச்சரியம் பார்த்து செல்லும் பொதுமக்கள். மாராந்தை கிராமத்தை சேர்ந்த பரமசிவன் மகன் சந்தோஷ். இவர் நல்லூர் ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் முதுகலை தமிழ் படித்து வருகிறார். இவர் தனது வீட்டு முன்பு பூந்தோட்டம் அருகே வாழை மரங்களை வளர்த்து வருகிறார். இதில் நன்கு வளர்த்த வாழைகள் குலையிடும் சூழலில் கோழிக்கூடு வாழை மரத்தின் தண்டு அடியிலிருந்து ஒரு வாழைத்தார் வெளிவந்துள்ளது. வாழை மரத்தின் நுனி பகுதியில் வரவேண்டிய வாழைத்தார் அடித்தண்டு பகுதியின் கீழ் வெளிவந்ததால் அப்பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் இந்த வாழை மரத்தினை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். பேர் சந்தோஷ். நான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் மாராந்த கிராமம். ஜெயராஜ் அண்ணன் எம்ஏ பிஎட் பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணிட்டு என் வீட்டில் விவசாயம் ஒரு வாழைக்கன்று பாட்டி ஊர்லேருந்து ஒரு 6 கன்று எட்டு இங்கே வச்சுருந்தேன். அந்த 6 கன்றில் ஒரு கன்று மட்டும் இங்கே சைட்லேருந்து வந்திருக்கு. இதை எங்கள் ஊர் மக்கள் ஒரு ஆச்சரியமாக பாட்டு போகிறாங்க. இதை பாட்டு போனது இல்லாமல் இது வாழை கோழிக்கோடு வாழைன்னு சொல்லுவாங்க. அந்த வாழைக்கு மொத்தம் 6 கன்று வச்சுருந்தோம். அதுக்கு 6 கன்றில் இந்த ஒரு கன்றில் மட்டும் இப்படி வந்திருக்கு. மேலே தான் எல்லா வாழையும் மேலே தான் தள்ளும். இங்கே கீழே அடியிலேருந்து தள்ளியிருக்கு. இது எங்கள் ஊர் மக்கள் ஒரு ஆச்சரியமாக பாட்டு போகிறாங்க இதை வாழையை.